ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்கள் வாழ்க்கையை நினைவூட்டலாம். ஒரு தடவை தோத்தா வாழ்க்கை முடிஞ்சிடுமா? இல்லை, தோத்து தோத்து முன்னேறின ஒருத்தனோட கதை தான் இது. ஒரு சிறிய ஊரில் மணின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் ரொம்ப சாதாரணமான குடும்பம். அப்பா டெய்லி வேலைக்கு போவாங்க, அம்மா வீட்டு வேலை செய்வாங்க. ஆனால் அந்த பையனுக்கு நானும் ஒரு நாளுக்கு பெரிய வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. பெரிய வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது, ஒரு அடிப்படை வசதியான வாழ்க்கை, உண்ண உணவு, இருக்க இடம் அப்படின்னு ஆசை. ஆனால் வாழ்க்கை அவனை ஈஸியாக வாழ விடலை. அந்த பையன் ஸ்கூல்லேயும் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு. டீச்சர்ஸ்லாம் கூட அந்த பையனை பார்த்து சொன்னாங்க, இவன் பெருசாக வர மாட்டான் அப்படின்னு. அவன் எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆனான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் ஆகிட்டாங்க, ஆனால் அவன் மட்டும் அங்கேயே நின்னான். அப்போது அந்த பையன் சொன்ன ஒரே சென்டென்ஸ், என்னால் முடியலனா இல்லை, இன்னும் நேரம் ஆகுது, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னான். அம்மா சொன்னாங்க அந்த பையன்கிட்ட, நீ தோற்றது உன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு இல்லை, இது உன்னை உருவாக்குற ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை அவன் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிச்சு. அன்னையில் இருந்து அவன் ஒரு வாழ்க்கையில் சில முடிவுகளை எடுத்தான். 5 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஒவ்வொரு தோல்வியையும் தன்னோட வாழ்க்கையில் பாடமாக எடுத்துக்கணும் அப்படின்னு. இதனால் அவன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் சிரித்தாங்க. இதெல்லாம் கடைபிடிச்சதுனால அவனுக்கு ஒரு சின்னதாக வேலை கிடச்சிச்சு, ரொம்ப கம்மியான சேலரியில். அவன் ஃபஸ்ட்டு சேலரியை அவங்க அம்மா கையில் கொடுத்தப்போ அவங்க கண்கள்லேருந்து வந்த கண்ணீரை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. வெற்றிங்கிறது நம்ம கையில் இருக்கிற பணத்தில் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷத்தில். இன்றைக்கி அந்த பையன் அவனோட வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான். இது அவனோட டேலண்ட்னால மட்டும் இல்லை, அவனோட விடாமுயற்சினாலேயும் தான். இதே மாதிரி நீங்களும் இப்போ தோற்றுக்கிட்டே இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நினச்சிக்கோங்க, தோல்வி உங்களை நிறுத்த வரலை, உங்களை வலிமையானவராய் மாற்ற வருது. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு, நாளைக்கு இல்லைனா ஒரு நாள், உங்களோட நேரம் கண்டிப்பாக வரும். தோத்தவன் யாருமே இல்லை, நிற்காமல் நடந்தவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். நீங்கள் இப்போ வேணால் தோற்றுருக்கலாம், ஆனால் இந்த கதை முடியலை. ஸோ விடாமுயற்சியோடு போராடுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ.